حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எங்கேருந்து பேசுகிறீங்க? திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சாதிக் பேசுகிறேன். சொல்லுங்கள், என்ன சந்தேகம் உங்களுக்கு? ரெண்டு சந்தேகம் இருக்கு. ஜி, ஃபர்லான் தொழுகைக்கு அப்புறமா இந்த தனியா நம்ம சஜிதா பண்ணி துவா கேட்குறோம்ல, அது கேட்கலாமா? சஜிதாலியா? கேட்கலாங்க. சொல்கிறேன். அடுத்து இன்னொரு சந்தேகம் சொன்னானா, தராவி தொழுகை நடக்குது இல்ல, அது ஒவ்வொரு ரக்கத்தையும் நம்ம வஜகத்து ஓதணுமா? சொல்கிறேன். அதாவது ரெண்டு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல தொழுது முடித்த பிறகு துவா கேட்டுட்டு இருக்கும்போது சில பேர் அப்படியே சஜிதாவில் விழுந்துருவாங்க. இந்த மாதிரி கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், தொழுகையில் சஜிதா தான், அது சஜிதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருப்பதே சஜிதாவில் தான். எந்த சஜிதாவில்? தொழுகையில் உள்ள சஜிதாவில், தொழுகைக்கு வெளியில் உள்ள சஜிதாவில் அல்ல, தொழுகையில் உள்ள சஜிதாவில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஸோ அந்த தொழுகையில் சஜிதாவில் நீங்கள் நஃபிலான தொழுகையாக இருந்தால் அந்த மாதிரி தொழுகையுடைய சஜிதாக்களிலே நீங்கள் துவா கேட்கலாம். ஆனால் அந்த துவா உங்களுடைய தமிழ் வார்த்தையாக இருக்கக்கூடாது, அரபியா துவா செய்யுங்க. தமிழில் கேட்கணும், மனசுக்குள்ளே கேட்குங்க, வார்த்தையாக கேட்கக்கூடாது. இந்த தொழுகையில் தமிழ் பேசக்கூடாது, தமிழில் பேசக்கூடாது. அதனால் தொழுகையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த வார்த்தைகளை மட்டும்தான், அது அல்லாஹ்வுடைய திக்ர் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை மட்டும்தான், அது அரபியில் தான் பேசணும், தமிழில் பேசக்கூடாது. அதனால் நீங்கள் தொழுகையில் துவா செய்கிறதா, எனக்கு அரபி துவா தெரியாதுங்க அப்படின்னா மனசுக்குள்ளே கேட்கலாம், வார்த்தையால் சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளே அல்லாஹ் கேட்கலாம். தொழுது முடித்த பிறகு துவாவுக்காண்டி ஒரு சஜிதா செய்யலாமா அப்படின்டா, அப்படி செய்கிறதுக்கு சுன்னால எந்த ஆதாரமும் இல்லை. சஜிதா என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை அல்லாத நேரங்களில் ரெண்டு விஷயத்தான் செஞ்சுருக்காங்க. ஒன்று சஜிதத்து திலாவத், ஒரு குரான் ஆயத்து ஓதுனா, குரானில் 14 இடங்கள் இருக்குது, அந்த சஜிதாவுடைய ஆயத்து ஓதுறது, அந்த ஆயத்து ஓதுனா சஜிதா செய்யலாம். ரெண்டாவது சஜிதத்து ஷுக்குர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்யறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க? சஜிதா செய்வாங்க. இந்த ரெண்டு சஜிதா செஞ்சுருக்காங்க. துவாவுக்காண்டி ரசூலுல்லாஹ் சஜிதா செஞ்சாங்க அப்படின்னு எந்த ஹதீஸும் இல்லை, தொழுகையில் தான் செஞ்சுருக்காங்க. தொழுகையுடைய சஜிதாவில் தான் அதிகமாக ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுருக்காங்க. இதுதான் சஜிதாவில் துவா கேட்குற முறை. அடுத்து தராவியில் கேட்குறாங்க, ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கும் வஜ்ஜத் ஓதணுமான்னு சொல்லி ஓதத்தான் செய்யணும். ஆனால் இன்றைக்கி ஆப்சாக்கள் ஓத விடுறதில்லை. நம்ம வஜ்ஜத் ஓதி முடிக்கிறதுல அவர் 2 ரக்காத்துக்கு போயிடுவாங்க, ருக்குக்கு போயிடுவாங்க. இருந்தாலும் நம்ம ஓதித்தான் ஆகணும். அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ், துரந்தோ, வந்தே பாரத் மாதிரி ஸ்பீடாக போகிற ஆஃபீஸாக்கள் பின்னாடி தொழுவாதீங்க. நல்ல நிதானமாக போவாங்க இல்லையா, பேசஞ்சர் மாதிரி, குட்ஸ் மாதிரி, அந்த மாதிரி ஆஃபீஸாக்கள் பின்னாடி தொழுவுங்க. அப்படி நிதானமாக வஜ்ஜத் ஓதி எல்லாமே ஓதி ஒழுங்காக தொழுவலாம்.